பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி. ஸ்வேதாக்கா என்ன சாக்கடிச்சிடுச்சு. எப்படிக்கா சாக்கடிச்சது? காலு போச்சு. பாத்து வரலாம்ல. அந்த வயிறு எப்படிக்கா இங்க வந்துச்சு? தெரியல அம்மா. ஆஸ்பத்திரிக்கு போலாமா? வேணாம். முத்து மாமாக்கு போன் பண்ணலாமா? வேணாம். வாங்க வாங்க. வணக்கம். முத்தரசன் தம்பியை பார்க்க வந்தோமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதுக்காக பத்திரிக்கை வைக்க என் பொண்ணையும் கூட்டு வந்திருக்கேம்மா. கொஞ்சம் தம்பிக்கு தகவல் சொல்றீங்களா? உட்காருங்க, கூட்டிட்டு வர. இந்தாங்க மாமா. உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க நம்ம ஊர்க்காரங்க வந்திருக்காங்க. அப்படியா? சரி வா போலாம். வெளியில எல்லா விஷயத்தையும் சொன்னா ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க. மாமா இந்தாங்க. ஸ்வேதா, நீ உன் கையால பணத்தை எடுத்துக்கோ. வெண்ணிலா, நீ உன் கையால தாலி எடுத்துக்கோ. ஏய், வெண்ணிலா கையால வாங்க வேண்டாம். அப்படி எல்லாம் பேசாதீங்க, அமைதியா இருங்க. அப்புறம் உன் இஷ்டம். வா. நீ வாமா, வந்து தலையை வாங்கிக்கோ. ஏய், இங்க பாரு, நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க அம்மா கேட்கவே இல்ல. சொன்னா நீயாவது கேளு. என்னம்மா, வா. ஹலோ சார், நான் உங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். என்ன விஷயம்? பத்திரிக்கை வைக்க வந்த இடத்துல ஒரு சின்ன விபத்து. உங்க மாப்பிள்ளைக்கு கால் முறிஞ்சிருச்சு, கட்டு போட்டிருக்கு. என்ன ஆச்சுப்பா? மாப்பிள்ளைக்கு அடிபட்டு கால்ல பிராக்சர் ஆயிடுச்சான். ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். வெண்ணிலா கையால தாலி வாங்கும் போது இப்படி எல்லாம் நடக்கும் பயப்பட்டேன். கேட்காம தாலி வாங்கி இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டீங்களே. ஐயோ, நான் இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ வெண்ணிலா கையால தாலியை வாங்கினதுக்கும் திடீர்னு மாப்பிள்ளைக்கு அடிபட்டதுக்கும் என்னமா சம்பந்தம்? ஏன் தேவையில்லாம அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, நான் வீட்டை விட்டு கிளம்பும் போதே இவங்க கிட்ட சொன்னேன், வெண்ணிலா அந்த வீட்டுல இருப்பா, முத்தரசன் தம்பி ஏதாவது அவ கையால கொடுத்து வாங்கிக்க சொன்னா மறுக்க முடியாது, அதனால போகவே வேண்டான்னு தடுத்தேன். என் பேச்ச கேட்காம வந்து பாருங்க, இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, கல்யாணமே கேள்விக்குறியா போச்சு. போதும், நிறுத்துங்கம்மா. இந்த ஊரே வெண்ணிலா கையால ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா இல்ல வெண்ணிலா கையால வாங்கினா ராசின்னு சொல்றாங்க.
ஆனா நீங்க ஏன் இப்படி அபாண்டமா பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாருங்க தம்பி, எனக்கு என்ன வெண்ணிலா மேல பகையா? அவ செத்து பொழைச்சு மறுபடியும் மீண்டு வந்திருக்கா. அவ பேரை சொல்லி காரியம் பண்ணி துக்கம் அனுஷ்டிக்கிறப்போ அவளுக்கு தீட்டு உண்டாயிருச்சு. அந்த தோஷத்தை கழிக்க பரிகாரம் பண்ணாம அவ கையால எந்த நல்ல காரியமும் பண்ண கூடாது. அதுக்காக தான் அப்படி சொன்னேனே தவிர வேற எதுவும் இல்ல தம்பி. நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, காலையில தயவு செஞ்சு அவளை பார்த்துட்டு வெளியில போவாதீங்க. அப்புறம் எதுவுமே நடக்காது. என்னம்மா நீங்க இவ்வளவு வயசாகி யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியல. இப்படி அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுவீங்க? மனசு புண்பட்டா அது அவளோட போயிடும். ஆனா அவ கண்ணுல பட்டா மத்தவங்க வாழ்க்கையே போயிடும். நான் மாங்கல்யத்தை தடுக்க வாங்கின மறு நிமிஷமே மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான்ற தகவல் வந்துருச்சு. நடந்தத நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்படி பேசினா எப்படிப்பா? தம்பி, வயசான காலத்துல எங்க அம்மா சும்மா இருக்க முடியாம எதையாவது சொல்லுவாங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. நீங்க முதல்ல போய் மாப்பிள்ளைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஏதாவது உதவி என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன். சரி தம்பி, வரேன்பா. வரேன் தம்பி. முத்தரசன் தம்பியை கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க உட்காருங்க, நான் கூட்டிட்டு வரேன். உள்ள நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசி நடிச்சு சும்மா தூள் கலப்பிட்டீங்க. மாமா முகத்துல ஈ ஆடல. சும்மாவா? ஏகப்பட்ட தடவை சொல்லில கூட்டு வந்திருக்கேன். என்னதான் சொல்லி கொடுத்தாலும் பாட்டி அம்மா நல்லா தத்ரூபமா நடிச்சு பின்னிட்டாங்க. பாத்துட்டு இருந்த எனக்கே இது நடிப்பா இல்ல உண்மையான கோவமானு புரியல. மருது, இந்தாங்க, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. வாங்க. வழக்கமா நம்ம வைக்கிற பட்டாசுல ஏதாவது சொதப்பிடும். ஆனா இந்த வாட்டி வச்சது அணுகுண்டு. மாமா ஆடிதான் போயிருக்காரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? தம்பி, உங்க முகம் வாட்டமா இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு புரியுது. அந்த அம்மாவோட வாய் சும்மா இல்லாம ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாலும் அதுல நிஜம் இருக்கிறது உண்மைதான். வெண்ணிலா இறந்துட்டதா நினைச்சு வேற உடலுக்கு கொல்லி வச்சிருக்கீங்க. வெண்ணிலாவோட பேரால அவ பிறந்த நாள், அவ நட்சத்திரம், திதிய வச்சு சடங்குகள் செஞ்சு கொல்லி வச்சதுனால உயிரோடு இருக்கிற வெண்ணிலாவுக்கு பிரேத தோஷம் ஏற்பட்டிருக்கும். அந்த தோஷங்களை போக்க பரிகாரங்கள் இருக்கு. அதை செஞ்சுட்டா போதும். வெண்ணிலா மேல விழுந்த தீட்ட தாராளமா போக்கிடலாம். ஐயா, நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. இது ரொம்ப அரிதான விஷயங்கிறதுனால இதனுடைய பரிகாரங்களும் ரொம்ப சிரமம்தான். இத ஒரு நாள்ல செய்ய முடியாது. நாள் ஒண்ணுக்கு ஒரு பரிகாரம்னு 3 நாள் தொடர்ந்தாப்புல செய்யணும். முதல் நாள் 7 கன்னி பெண்கள் குளத்துல போய் நீராடி சுத்தபத்தமா நீர் எடுத்துட்டு வந்து அந்த நீரை பூஜை செஞ்சு அந்த நீரால வெண்ணிலாவுக்கு அபிஷேகம் செய்யணும். 2வது நாள் என்னன்னா துலாபாரம் பரிகாரமா பண்ணணும். அதாவது வெண்ணிலாவோட எடைக்கு எடை ஏதாவது பொருளையோ பழங்களையோ காணிக்கையா கொடுக்கணும். 3வது நாள் மறுபடியும் புண்ணிய தீர்த்த பானையில இருந்து கொண்டு வரப்பட்ட நீரால வெண்ணிலாவுக்கு அபிஷேகம் செய்யணும். அது முடிஞ்சதும் வெண்ணிலா கையாலேயே
பிரசாதத்தை சமைச்சு அத ஊர் மக்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். சாப்பிட்டு அவங்க மனசுக்குள்ள இருந்த கையோட வெண்ணிலாவுக்கு கனகாபிஷேகம் செஞ்சு முடிக்கணும். இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் எந்த தடங்களும் வராம நல்லபடியா செஞ்சா தோஷம் கழிஞ்சிட்டதா தான் அர்த்தம். ஏதாவது தடங்கள் வந்து பூஜை நின்னு போச்சுன்னா வெண்ணிலாவோட தோஷத்தை போக்க கடவுளுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த பூஜைகள் அனைத்தையும் வரிசை கிரமமா உடனே செஞ்சு முடிச்சிடுறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இல்லனா அது அவ இருக்கிற வீட்டுக்கு கெடுதலை உண்டாக்கும். என் கண்ணு முன்னாடி நடந்ததை பார்த்துட்டு பேசாம போக மனசு இடம் கொடுக்கல. அதான் பரிகாரத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் யோசி, வீட்டுல இருக்கிறவங்க கூட எல்லாம் கலந்து பேசிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரி தம்பி, நான் வரேன். இப்பதான் இந்த கிணத்துல ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டோம். மொத்தமா சகதியா இருக்கும்னு பார்த்தா சீக்கிரமே தெளிஞ்சிரும் போல இருக்கே. விடக்கூடாது. பரிகார பூஜை நடந்தாதானே அவளுக்கு தோஷம் கழியும். கழியாம பாத்துக்க வேண்டியதுதான். வெண்ணிலா, என்ன உன்னை அந்த கிழவி அப்படி சொல்லிடுச்சுன்னு இப்ப அழுதுட்டு இருக்கியா? அதுக்கு எனக்கு என்ன கலை உரிமை இருக்கு? இங்க பாரு வெண்ணிலா, உண்மைய சொல்லிச்சோ இல்ல அந்த கிழவி போய் சொல்லிச்சோ அது எனக்கு தெரியாது. ஆனா அத கேட்டதுமே பூசாரி ஐயா வந்து பரிகாரம் பண்ணா தோஷம் போயிடும்னு நேரா முத்தரசு மாமா கிட்டே சொல்லிட்டாரு. நிஜமாவா கலை? அந்த அம்மா மாமா கிட்ட என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொன்னதும் என்னால தாங்க முடியல தெரியுமா? அத பத்திலாம் நீ ஒன்னும் நினைச்சு கவலைப்படாத. சரி, என்ன பரிகாரம் செய்யணும்? அப்ப கண்டிப்பா நான் இந்த பரிகாரமே பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்ற? பின்ன நீ சொல்றது எல்லாமே சாதாரண விஷயமா? ஏதோ கோவில சுத்துறது, குளத்துல முழுகிறதுனா பண்ணிடலாம். நீ சொல்றது எல்லாமே நல்லா செலவு பிடிக்கிற விஷயம். நீ எதுக்கு அத பத்திலாம் கவலைப்படுற? சரி, முத்து மாமா அதை கேட்டு என்ன சொன்னாரு? யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டாரு. பாத்தியா மாமாவே யோசிக்கிறப்போ எப்படி நடக்கும்? எனக்கு விதிச்சது அவ்வளவுதான்னு நான் ஒதுங்கி வாழ்ந்துக்கிறேன் கலை. ஏற்கனவே நான் அம்மா பாட்டி இருந்த வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னேன். நீங்க யாரும் அதுக்கு விடல. நீ முதல்ல இப்படி லூசு மாதிரி பேசுறத நிப்பாட்டு. நான் போய் மாமாவை பார்த்து அவர் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு வரேன். அழாத. வெண்ணிலாவுக்கு ஒண்ணுன்னா இவையே எந்த பாடுபடுறா? முதல்ல இவ வாழ ஒட்ட நறுக்கணும். மாமா, என்ன மாமா யோசிக்கிறீங்க? வெண்ணிலாவை பத்தியா? பூசாரி சொன்னபடி செய்யலாமான்னு யோசிக்கிறீங்களா மாமா? சேச்சா, இதெல்லாம் உண்மையிலே தேவையா பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். இத பாரு கலை, என்ன பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா கடவுளோட முழு அருள் பெற்றவ. சாமியோட குழந்தை மாதிரி அவ. அவளுக்கு போய் தீட்டு இருக்கு, தோஷம் இருக்குன்னு சொன்னா அதை என்னால நம்பவே முடியல. அவங்க யாரோ என்னமோ சொன்னாங்கிறதுக்காக நம்ம வெண்ணிலா போய் இவ்வளவு சிரமப்படுத்துறோம் தான் நான் யோசிக்கிறேன்.
இல்ல மாமா, யாரோ ஒரு ஆள் சொல்லிருந்தா பரவாயில்ல. பூசாரியும் அதை ஆமோதிச்சு பரிகாரம் சொல்றாரு தானே, அத செஞ்சுட்டா வெண்ணிலா எதிர்காலத்துக்கு நல்லதுன்னா நாம அதை செஞ்சிட வேண்டியதுதானே மாமா? அப்படியா சொல்ற? ஆமா மாமா, அந்த பாட்டி தோஷம் இருக்குன்னு சொன்னதும் வெண்ணிலா அப்படியே துடிச்சு போயிட்டா தெரியுமா? அதனால பரிகாரம் செஞ்சுட்டா பெட்டர் தானே மாமா? என்ன கலை, ரொம்ப சாதாரணமா பரிகாரம் செய்யலான்னு சொல்ற? செஞ்சு முடிக்க சாதாரண காசா செலவாகும். இப்போ அது தேவையா? ஏய் இத பாரு ஸ்வேதா, வெண்ணிலா விஷயத்துல நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா செலவுங்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்ல ஸ்வேதா. அவளுக்கு என்ன விட்ட வேற யார் இருக்கா சொல்லு? இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரண விஷயம். வெண்ணிலா மனசுக்கு சந்தோஷம்னா கண்டிப்பா நான் அதை பண்றேன். இல்ல மாமா, இப்போ 3 நாள் பூஜை அது இதுன்னு வரிசையா ஏகப்பட்ட விஷயம் சொன்னாரே, அதெல்லாம் ரொம்ப சிரமம் மாமா. அதனாலதான் நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, இந்த எல்லா ஏற்பாடையும் நீயே முன்னாடி நின்னு செஞ்சிரு. ஏன்னா உன் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா எனக்கு தோணுது. நம்ம வெண்ணிலாவுக்காக இதை நம்ம நல்லபடியா செஞ்சு முடிக்கணும், ஓகேவா? அதனால பூசாரி சொன்ன எல்லா பரிகாரத்தையும் நல்ல சிறப்பா எந்த குறையும் இல்லாம செஞ்சிடலாம். வெண்ணிலா மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த பூஜையை முடிச்சிடணும். உனக்கு என்ன வேணாலும் எப்ப வேணாலும் காசை பத்தில எந்த கவலையும் படாது. என்கிட்ட சொல்லு, நானே வரேன். இல்ல எதுக்காச்சும் நானே வந்து நேர்ல நிக்கணும்னா சொல்லு, நான் வர தயங்க மாட்டேன், உடனே கிளம்பி வந்துடுறேன். சரி மாமா, நீங்களே இப்படி சொல்லும் போது எல்லாமே நான் முன்னால நின்னு சிறப்பா செஞ்சிடுறேன். இனிமே எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஸ்வேதா. ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மாமா, இட்ஸ் மை பிளஷர். சந்தோஷமா பட போற நீயா? இது நடக்காம இருக்கிறதுக்கு நீ என்னென்ன பண்ண போறியோ தெரியல. ஆனா அப்படி என்ன செஞ்சாலும் சரி, கடைசியில மூஞ்சில கரிய பூசிக்க போறது நீதான். என்ன ஸ்வேதா, ஏன் இப்படி பண்ணிட்ட? நான் கூட உன்னை புத்திசாலின்னு தான் நினைச்சேன், ஆனா நீ அப்படி இல்லைன்னு காட்டிட்ட. வெண்ணிலாக்கு நடக்க போற பரிகாரத்தை நீ முன்னால நின்னு நடத்துறதா ஏன் ஒத்துக்கிட்ட? ஏதாவது சாக்கு புக்கு சொல்லி முடியாதுன்னு நைஸா கலந்துக்க வேண்டியதானே? 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? தள்ளி நின்னு பாக்குற உங்களுக்கே இத்தனை யோசனை வரும்போது இத பக்கத்துல நின்னு பழி வாங்குற எண்ணத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிற எனக்கு எத்தனை யோசனை வரும்? நீங்க இத தப்பா பாக்குறீங்க, ஆனா நான் ஒரு நல்ல வாய்ப்பாதான் பாக்குறேன். இத்தனை நாள் ஏதாவது ஒரு திட்டம் போட்டுட்டு தெரியாம நின்னு என்ன நடக்குதுன்னு தவிச்சது போதும். இப்ப கூடவே இருந்து நடக்க போற பரிகார பூஜையில ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு பிரச்சனைய உருவாக்குவேன். ஒண்ணு சொதப்புனா கூட மத்த ஏதாவது ஒரு பிரச்சனையில கண்டிப்பா வெண்ணிலா மாட்டி பூஜைய முடிக்க முடியாம அவமானப்பட்டு நிப்பா. சரி, அதனால என்ன? என்னவா? வெண்ணிலா பூஜைய முடிக்கலனா என்ன அர்த்தம்? அவளுக்கு ஏற்பட்ட தோஷம் கழியலன்னு அர்த்தம். அவளுக்கு சாமியோட அருள் பரிபூர்ணமா இருக்கிறதா இந்த ஊர் நம்புதே, அது பொய்யாக போகுதுன்னு அர்த்தம். செம ஸ்வேதா, அப்போ நாங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம். நீங்க அவசரத்துல பேசிட்டு சாவகாசமா சங்கடப்படுறீங்க. ஆனா நான் மாமா இத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே என்னென்ன நடக்க போகுது, வெண்ணிலாவை எந்த விதமா அசிங்கப்படுத்த போறோம்னு மனசுக்குள்ள ஒத்திகையே பாத்துட்டேன். அதனாலதான் மாமா கேட்டதும் பூஜைய நடத்தி தர சம்மதம்னு சொல்லிட்டேன். இனி பக்கத்துல இருந்து அவ படுற அவஸ்தைய பார்த்து ரசிக்கிறது மட்டும்தான் பாக்கி. நீ இத்தனை ஸ்ட்ராங்கா பேசுறனா கண்டிப்பா உன்னோட பிளானும் ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது. நீ இன்னும் பிளான் என்னன்னு சொல்லவே இல்லையே. முதல் நாள் பூஜையில எல்லாரும் கலந்துக்க வருவாங்க. வெண்ணிலா பரிகார சம்பிரதாயத்தை பண்ண ரெடியா வருவா. அப்போ சூப்பர் இல்ல? கண்டிப்பா வெண்ணிலா அவமானப்பட்டு தான் நிக்க போறா.
அதுல மாற்றமே இல்ல. அவமானப்படுறதா? அது ரொம்ப சின்ன வார்த்தை. பூஜையில தடங்கள் வந்து தோஷம் கழியாம ஊர் மக்கள் பூராவும் அவளை அசிங்கமா பேசணும். அந்த கிழவி மாதிரி இன்னும் பல பேரை செட்டப் பண்ணி கூட்டத்துல நிறுத்திட்டா போதும், வேலை கச்சிதமா நடந்துரும். ஊரே சேர்ந்து பேசும்போது மாமாவால எதுவுமே சொல்ல முடியாம திகைச்சு போய் நிப்பாரு. அவர் மனசுக்கும் வெண்ணிலாவுக்கு தெய்வ சக்தி இல்லைன்னு உறுதியா தோணும். எல்லாத்துக்கும் மத்தியில நடந்த அவமானத்துல அவ புழுவா புழுங்கி சாக போறா. அதையும் நம்ம பார்க்கதான் போறோம். 2வது நாள் பூஜையில என்ன திட்டம்? அத நீ சொல்லவே இல்ல. முதல் நாள் பூஜையே நடக்காம அவமானப்பட போறா. அப்புறம் எதுக்கு 2வது நாள் பூஜையை பத்தி பேச்சு? முதல் நாளே வெண்ணிலாவோட இமேஜ் பனால்.